ரகசியம். பரலோகத்தில் பல ரகசியங்கள் உண்டு. ராஜ்யத்தின் பல ரகசியங்கள் காணப்படுவதை பார்க்க முடியும். மத்தேயு சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் வாசிப்பீங்கன்னா, ராஜ்யத்திலே அங்கே ரகசியங்கள் உண்டு. அந்த ரகசியங்களை அறிந்து கொள்வதற்கு நீங்களும் நானும் பிரயாசப்பட வேண்டும். அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு ஆண்டவர் பல ரகசியங்களை காண்பித்து கொடுத்தார். புதிய ஏற்பாட்டில் பேதுருக்கு காண்பித்து கொடுத்தார், யோவானுக்கு காண்பித்து கொடுத்தார். இவ்விதமாய் தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவன் பல ரகசியங்களை அவர் வெளிப்படுத்தி காண்பித்ததை நான் உங்களுக்கு காண்பித்து கொடுத்தேன். பழைய ஏற்பாட்டில் விசேஷமாய் ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறையாய் இருக்கிற ஏனோக்கு ஒரு பெரிய ரகசியத்தை அவன் சொன்னதை பார்க்க முடியும். அப்படி என்றால் தேவனுடைய ரகசியங்கள் பல உண்டு. அவைகளை நீங்களும் நானும் வேதத்தினுடைய மையத்தை வைத்து வேதாகமத்தை தியானிக்கும் போது, தேவனோடு நடக்கும்போது கர்த்தர் நிச்சயமாய் உங்களுக்கும் எனக்கும் அவர் ரகசியத்தை வெளிப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நான் அதை கடந்த நாட்களில் பரலோகத்திலே ரகசியம் உண்டு என்பதை குறிப்பிட்டு சொன்னேன். ஒரு பார்லிமெண்ட் இருக்கும் என்றால் வெளிப்புறத்தில் ஒரு பார்லிமெண்ட்ல அமைச்சர்கள், மந்திரிகள், பிரதம மந்திரிகள் காணப்படுவார்கள், இராணுவ அமைச்சர்கள் காணப்படுவார்கள், தலைமைச் செயலகம் காணப்படும். அது வெளிப்புறமா தெரியும். ஆனா உள்ளுக்குள்ள என்ன நடக்குதுன்னு யாருக்கு என்ன செய்யாது, தெரியாது. அது தெரிந்த, அது முக்கியமாய் அறிந்த அந்த பதவியில இருக்கிறவர்களுக்கு தான் அது என்ன செய்யப்படும், அறியப்படும். அந்த ரகசியங்களை அவர் முக்கியமான அந்த துறையின் தலைவராக, செயலாளராக இருக்கும் பட்சத்தில் தான் அதை அறிந்து கொள்ள முடியும். அதுக்கு தான் நான் சொன்னேன், ஆவிக்குரியவர்களாய் தேவனுடையவர்களாய் நீங்களும் நானும் இருந்தால் நம்மை நம்பி கர்த்தர் பரலோகத்தின் ரகசியங்களை வெளிப்படுத்த வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. அதற்கு முக்கியத்துவம், அது அவசியம் என்பதை நான் உங்களுக்கு காண்பித்து கொடுத்தேன். கடந்த நாட்களில் உங்களிடத்தில் சொன்னேன், பரலோக ராஜ்யத்திலே பெரியவனாய் இருப்பான் என்று ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்க முடியும். சீஷர்கள் கேட்பாங்க, யார் பெரியவன், யார் பரலோகத்தில் பெரியவனாய் இருப்பான் என்று ஆண்டவரிடத்தில் கேட்கிறார்கள். இதே சீஷர்கள் தேவனிடத்தில் கேட்கும் போது, தன்னைத்தானே தாழ்த்துகிறவன் எவனோ அவன் பரலோக ராஜ்யத்தில் என்னவா இருப்பான், பெரியவனா என்ன செய்வான், இருப்பான். பரலோக ராஜ்யத்திலே அவன் பெரியவனா என்ன செய்வான், இருப்பான். அப்ப ஆண்டவர் சொல்லுகிறார், கிரேட்டஸ்ட் பிளேஸ் ஒன்று உண்டு. யார் ஒருவர் தன்னைத்தானே தாழ்த்துகிறானோ, தன்னைத்தானே யார் ஒருவன் தாழ்த்துகிறானோ அவனுக்கு கிரேட்டஸ்ட் பிளேஸ் ஒன்ன தேவன் என்ன செய்திருக்கிறார், வைத்திருக்கிறார். தாழ்த்துகிறவனுக்கு தன்னை அவன் பரலோக ராஜ்யத்திலே அவனை பெரியவனாக கர்த்தர் முன்னிறுத்துகிறதை பார்க்கிறோம். நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். இவர்கள் பரலோக ராஜ்யத்திலே சீஷர்கள், அவனுடைய தாய் வந்து கேட்கிறார், ஆண்டவரே பரலோக ராஜ்யத்தில் நீ வாசிப்பீங்கன்னா மத்தேயு 20ஆம் அதிகாரத்தில், ஆண்டவரே பெரியவனாய் இருக்க சீஷர்கள், அவனுடைய தாய் வந்து கேட்கிறாங்க, ஆண்டவரே பரலோகத்தில் வலது பக்கத்திலையும் இடது பக்கத்திலையும், யாக்கோபு யோவானுடைய தாய் வந்து கேட்கிறார்கள், வலது பக்கமும் இடது பக்கமும் என்னுடைய பிள்ளைகள் அந்த அமர வேண்டும், அவர்கள் ஒரு பெரிய ஸ்தானத்தில் வந்து இருக்க வேண்டும் என்று கேட்டபோது தேவன் சொல்லுகிறார், நான் குடிக்கிறத, நான் புசிக்கிறத நீங்களும் புசிப்பீர்களா என்று கேட்கிறார்கள். ஆம் என்று சொல்லுகிறார்கள். ஆமா, நீங்க புசிப்பீங்க என்று சொல்லுகிறார். ஆனா அவர்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை என்னன்னா, நான்
உங்களை அந்த இடத்துல என்ன செய்ய வைக்க முடியாது, உட்கார வைக்க முடியாது. அந்த இடத்துல உங்களை இருக்க வைக்கணும்னா பிதாவை தவிர பிதாதான் அதை என்ன செய்யணும், முடிவு பண்ண முடியும். நான் அதை என்ன செய்ய முடியாது, முடிவு பண்ண. அப்ப ஆண்டவர் ஒரு கிரேட்டஸ்ட் பிளேஸ் ஒன்று என்ன செய்திருக்கிறார், வைத்திருக்கிறார். யாருக்கு? தன்னைத்தானே தாழ்த்துகிறவன். யார் தன்னைத்தானே தாழ்த்துகிறவன் என்பதை குறித்து நான் உங்களுக்கு சொன்னேன். வெளிப்புறமான வெளி தோற்றமாக அல்லது முகபாவனை வைத்தோ அல்லது ஒரு மனிதனுடைய இயலாமை அல்லது சிறுமையானதை வைத்தோ ஆண்டவர் இங்கே சொல்லவில்லை. சிலர் தன்னிடத்தில் இருக்கு, நான் தன்னைத்தானே தாழ்த்துறேன்னு சொல்லிட்டு பல பைத்தியக்காரமான தன்மைகளை அவர்கள் செய்வது உண்டு. பலவிதமான தன்னை சரீரத்தை கெடுத்து கொண்டவர்களும் உண்டு. பல தன்னைத்தானே தாழ்த்துகிறேன் என்று சொல்லி அவருடைய வாழ்க்கை ஜீவியத்திலே வேற விதத்திலே செயல்படுகிறது உண்டு. உண்மையாய் தன்னைத்தானே தாழ்த்துகிறது காரியம், அது வெளிப்படுகிற ஒரு விஷயம் ஒன்றே ஒன்று. அது எப்படி என்றால், அவன் நம்பகத்தன்மை உள்ளவனா என்ன செய்ய வேண்டும், இருக்க வேண்டும். அதுதான் தன்னைத்தானே என்ன செய்கிறது, தாழ்த்துகிறது. இரண்டாவது, தன்னைத்தானே தாழ்த்துகிறதுல சொல்லப்படுகிறது உண்மை தன்மை வேண்டும். உண்மை அவனிடத்திலே காணப்பட வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். அது தன்னைத்தானே தாழ்த்துகிறதுக்குண்டான அடையாளம். அன்பு கூறுதல், உண்மையான அன்பு, அது தன்னைத்தானே தாழ்த்துகிறதின் அடையாளம். மூன்றாவது சொன்னேன் மன்னிப்பு, நாலாவது சொன்னேன் மன்னிப்பு. இது தன்னைத்தானே தாழ்த்துகிறதின் அடையாளம். இப்படி குண அதிசயங்கள் உள்ளவர்களை தான் கர்த்தர் பரலோகத்தில் ஒரு பெரிய ஸ்தலத்தில் அவர்களை உட்கார வைக்கிறார். ஹல்லேலூயா. கொஞ்சம் கைகளை வானத்துக்கு உயர்த்தி, ஆண்டவரே நான் தன்னைத்தானே தாழ்த்துகிறவனா இருக்கணும். வாய்த்தன்னு சொல்லுங்க, தன்னைத்தானே தாழ்த்துகிறவனா இருக்கணும். என்னை நம்பகத்தன்மை உள்ளவனா இருக்கணும். நான் நன்மகத்தன்மை உள்ளவனா இருக்கணும். வாய்த்தன்னு சொல்லுங்க, நண்பகத்தன்மை என்னிடத்துல வெளிப்படணும். உண்மை தன்மை வெளிப்படணும். அன்பு கூறுகிற தன்மை என்னிடத்துல வெளிப்படணும். மன்னிக்கிற தன்மை என்னிடத்துல வெளிப்படணும். ஆண்டவரே, இப்படிப்பட்டவனாய் நான் காணப்பட கர்த்தர் எனக்கு கிருபை செய்யட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இப்படிப்பட்டவர் தான் பரலோக ராஜ்யத்திலே பெரியவனா என்ன செய்ய முடியும், இருக்க முடியும். ஹல்லேலூயா. இதுவரைக்கும் நான் பேசுறது புரிஞ்சிருக்கா? நான் இந்த 8வது மாசம் இதன் முழுவதும் உங்களுக்கு இப்படிப்பட்டதான உபதேசங்களை கர்த்தர் சபைக்கு கொடுத்து வருகிறார். நான் ரொம்ப யோசித்தேன், இப்படி உபதேசங்கள் ஜனங்களுக்கு சொல்றோமே, இது ஊழியர்கள் மத்தியில் பேச வேண்டிய உபதேசமே என்று நான் ஆண்டவர் சமூகத்தில் யோசித்து கொண்டே இருந்தேன், ஜெபித்து கொண்டே இருந்தேன். ஆனால் ஆண்டவர் சொன்னாரு, நம்முடைய சபையை சொன்னாரு, சபையை நான் எப்படி பார்க்கிறேன்னா, நீ விசுவாசியா பார்க்கிற, நான் அப்படி பார்க்கல. நான் இவர்களை ஊழியர்களாய் பார்க்கிறேன். என்னுடைய பார்வை இவர்கள் ராஜ்யத்தினுடைய சேனைகளாய் உங்களை பார்க்கிறார். கர்த்தர் உங்களை எடுத்து நிறுத்தத்தக்கதாக தேவ ராஜ்யத்துக்கென்று உங்களை பயன்படுத்துகிறவராய் கர்த்தர் உங்களை பார்ப்பதினால் இப்படிப்பட்ட உபதேசங்களை கர்த்தர் உங்களுக்கு தருகிறார். இந்த உபதேசங்களை நீங்கள் கற்றுக்கொண்டவர்களாய் செயல்படுத்துகிறவர்களாய் மாறினால் கர்த்தர் நிச்சயமாய் உங்கள் மூலமாய் பலத்த காரியத்தை அவர் செய்ய வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா.